நம்ம வந்து கைகிட்ட மொனாஸ்டிக் வந்து பஸ் ஏறி இருக்கோம். இது வந்து ப்ரைவேட் பஸ் தான் போவோம், கவர்மெண்ட் பஸ் நிறைய போகாது. செம்ம ஹாப்பியாக இருக்குங்க, நான் எக்ஸ்பெக்டே பண்ணல. ஸோ இப்போத்துலேருந்தே செலிப்ரேஷன் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. இவருங்க கேக் வரேன் சுற்றி பார்க்கலாம். நான் தான் பார்த்தேன், இங்கே வந்து இந்த புத்திஸ்ட் மார்க்ஸ்லாம் இருக்காங்களே, இவங்க வந்து இங்கே ஃபுட் வந்து சர்வ் பண்ணிருந்தாங்க. ஸோ நான் எடுத்துக்கலாமான்னு கேட்டேன். சரியான அனுபவங்க, சத்தியமாக இதை வாழ்க்கையில் மறக்கவே மாட்டேன். ஏதோ சைனாக்கே பாஸ்போர்ட்டு எடுக்காமல் விசா எடுக்காத சைனாக்கு போயிட்டு வந்த மாதிரி இருக்கு நினைக்கிறேன். Say my name. What's your name? சென்னை சவுத் இந்தியா. டிஷர்ட் ஃபுல்லாக நனைஞ்சிருச்சு, வேர்வை. டிராவல் இஸ் ஃப்ரம் திரிபுரா. You're goddamn right. நம்ம வந்து கைகிட்ட மொனாஸ்டிக் வந்து பஸ் ஏறி இருக்கோம். இது வந்து ப்ரைவேட் பஸ் தான் போவோம், கவர்மெண்ட் பஸ் நிறைய போகாது. நிறைய இல்லை, போகாது, உள்ளெல்லாம் போகாது, அவ்வளோவா காசு கீழே வந்துருச்சு. ஸோ நீங்கள் ஏன் கைகிட்ட மொனாஸ்டிக் கேட்டிங்கன்னா சொல்லுவாங்க. ஒரு சில பேர் தெரியல, அதாவது வெளியிலேருந்து வர லாங் பஸ்ஸுக்குள்ள லோக்கலில் அதெல்லாம் அவங்களுக்கு தெரியாது. இங்கே இருக்கவங்கிட்ட கேட்டிங்கன்னா சொல்லுவாங்க. ஃபோட்டோ காமிச்சேன், அவருக்கும் தெரியல, ஃபோட்டோ காமிச்சேன். அவர் கைட்டு மொனாஸ்டிக்னு கேட்டாங்க. அப்போ ஆமாம் சொன்ன அப்புறம் சரி வேறு ரெண்டு பஸ் போகணும்னு சொல்லி உட்கார வச்சுருக்காங்க. உட்காந்துருக்கோம், டைம் இருக்கு, வர பிரச்சனை இல்லை. போய் பார்த்துட்டு சூப்பராக வேணாம், வாங்க போய் பார்க்கலாம். அப்புறம் மாங்க உட்காந்துருக்கார்ல, அவரும் நம்ம போகிற இடத்துக்கு தான் போகிறாரு. ஏன்னா அதெல்லாம் போவாங்கன்னு தெரிஞ்சு. ஸோ மக்களே, ஒரு வழியாக வந்தாச்சு. கைட்டு மொனாஸ்டிக் நான் வந்திருக்கேன். சரிங்க, பேக் நம்ம திருப்பி காட்டுறேன். அதுக்கு மட்டும் சின்ன மேட்ரு என்னென்னா, ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா அந்த டிரைவர் இருக்கார்ல, டிக்கெட்டு கேட்டேன் 15 ரூபீன்னு சொன்னால் நான் 20 ரூபா நோட்டு கொடுத்தேன். எவ்வளோ திருப்பி கேட்டேன், டக்குன்னு புரியாதனால ஓகேன்னு சொல்லிட்டு வாங்கி வச்சுக்கிட்டேன் 20 ரூபாயா. அப்போ எனக்கு 1-2 தெரியும் ஹிந்தியில், மற்றதுதான் தெரியாது. 15 ரூபீன்னு ஆனங்கன்னு தெரியல. 20 ரூபானா 20 அது மட்டும் தெரியும். இன்னும் 15 ரூபீன்னு சொன்னால் 20 ரூபா வாங்கிட்டு போதுங்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு கூகுளில் போட்டு பார்த்தா 15 ரூபீன்னு 15 ரூபா வாங்கிட்டு சரி 5 ரூபா தருவோம் இறங்குறோம் வெயிட் பண்ணிட்டு இருந்தா வாயே திறக்கல. தருவானா தரமாட்டானா அப்படியே ஆட்டையை கட்டியே போட்டுருவாங்க. டிக்கெட் இப்போ இறங்குறப்ப நான் கேட்டேன், நீங்கள் 5 ரூபா தரணுமே அப்படின்னு சொல்லி 5 ரூபீஸ் இன்கியூங்கன்னா அப்போ எடுத்து கொடுக்குறான். சைலண்டாக அப்படி எனக்கு எதுவும் தெரியாது, அப்படி ஆட்டையை போட்டுடலாம் இருந்துச்சு. அப்போ சாராக இருந்துக்கணுங்க, இதுதான். சரி வாங்க, பேக் டு த கண்டென்ட். இதுதான் வந்து கைட்டு மொனாஸ்டியோட என்ட்ரன்ஸ். வா சூப்பராக இருக்குது. இது வந்து ஒரு திபெத்தியன் டெம்பிள் வந்து. இது நான் ஏற்கனவே இந்த இடத்துக்கு வந்திருக்கேன். அப்போ வந்து பின்னாடி ஃபுல்லாக ஸ்னோவாக இருந்துச்சு. இப்போ வந்து மான்சூன் சீசனில் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் வாங்க. அந்த ஒரு சைனீஸ் மியூசிக் இருமே, அதெல்லாம் அப்படி மண்டியில் அப்படியே பேக்ரவுண்டில் ஓடணும். என்ன போட்டிருக்காங்க, கையிட்டோ டான்ட்ரிக் மொனாஸ்டி, அதை தான் வந்து திபெத்தியன் எழுதியிருக்காங்கன்னு நினைக்கிறேன். நடுவில் வித்தியாசமாக இருக்குது, ரொம்ப வித்தியாசமாக இருக்குது இந்த லாங்குவேஜ். திபெத்தியன் ஒரு மாதிரி. வா இது செலிப்ரேஷன் டைம் போலங்க. டெக்கரேஷன்லாம் பண்ணி வச்சுருக்காங்க. வா 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 ஒரு திபெத்தியன் இது இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன். திபெத்தியன் மொனாஸ்டியில் செலிப்ரேஷன்லாம் எப்படி இருக்கும் அப்படின்றது. செலிப்ரேட் நல்லா நைட்டாக முடிஞ்சிச்சா இது இதுக்கப்புறம் வரப்போன்னு தெரியல. டெக்கர் பண்ணி வச்சுருக்காங்க. போ ஸோ
நமக்கு பின்னாடி வந்து ஒரு மார்க் நடந்து வந்துக்கிட்டு இருக்காரு. இவங்கெல்லாம் வந்து இதெல்லாம் அவங்க தங்கியிருக்க ஹாஸ்டல் போல். இங்கேருந்து இப்போ எப்படி கிறிஸ்டின்லாம் வந்து ஃபாதருக்கு படிக்கிறது செமினரின்னு ஒன்று இருக்கும், அங்கே தான் தங்கி எல்லாமே அவங்களே பார்த்துப்பாங்க. அந்த மாதிரி இங்கே வந்து இந்த மாங்ஸ் ஆகிறதுக்கு அதை படிக்கிறவங்களுக்குலாம் இங்கேயே தங்க வச்சு எல்லாமே படிப்பாங்க போல். நாங்கள் உள்ளே போவோம். இங்கே ரெடி பார்த்துட்டு இருந்தேன். எப்படி நான் வந்து ஃபோட்டோ எடுக்கிற பார்த்தேன், ஃபோட்டோ வந்து போயிட்டே இருக்காங்க. சரி முதல்ல நம்ம உள்ளே போயிட்டு வீடியோ எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா வந்து நம்ம வந்து ஃபோட்டோ எடுக்கலாம். என்ன ஃபங்க்ஷன் வர தெரியல இவங்களுக்கு, இங்கிலீஷ் தெரியுமான்னு வர தெரியல, திபேத்தியனில் தான் பேசுவாங்களா? ஏதோ வந்து கொலம்பியன் கொடி மாதிரியே இருக்கு லைட்டாக டக்குன்னு பார்க்க தூரத்துலேருந்து. அற்புதமான உணர்வு. அதாவது எல்லாருக்கும் சாப்பாடு வச்சுருக்காங்க. இல்லை எல்லாருக்குமான்னு தெரியல. அவங்க அடிக்க வச்சுக்கிட்டு இருக்காங்க, நூடுல்ஸ் தான் வச்சுருக்காங்க. அது எல்லாருக்குமா இல்லை இங்கே இவங்களுக்கு மட்டுமான்னு தெரியல. வாங்க ஃபுல் வியூ காட்டுற மாதிரிங்க. சரியா இருக்குல்ல? பாருங்க, சின்ன குழந்தைங்க கூட இங்கே மாங்காய் சின்ன வயசுலேயே சேர்த்துருவாங்க பாருங்க. ஒரு சில பேர்லாம் குழந்தைங்களாம் கூட இருக்குதுங்க. இங்கேருந்து நிறைய பேர் பார்க்குறது சைனீஸ்காரங்க மாதிரி இருப்பாங்க. ஆனால் அவங்களாம் வந்து திபேத்தியன்ஸுக்கும் சைனீஸ்க்கும் நிறைய டிஃப்ரெண்ட் இருக்குது. திபேத்தியன்றது தனி நாடு. இப்போ வந்து சைனா திருட்டுனாங்க, ஆட்டையை போட்டுக்கிட்டானுங்க திபேத் நாட்டை. இது ஒரு சூப்பரான ஃபீலிங்கு. அப்படியே சுற்றி மாங்ஸ் இவங்களாம் வந்து படத்தில் தான் பார்த்துருக்கோம். நாங்கள் என்ன சாப்பாடு வச்சு அது வந்து அவங்களுக்கு போல், அங்கே இருக்க மாங்ஸ் போல். ஆமாம், அவங்க தான் போட்டு சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க, நமக்கு கிடையாது. அங்கே இருக்குன்னா நாங்கள் இருக்குன்னு பார்ப்போமா? வந்து பாவக்காய் வச்சுருக்காங்க, இந்த உருளைக்கிழங்கு வந்து ஏதோ சூப் மாதிரி இருக்குது. இது வந்து சாப்பாடு, இது என்னன்னு தெரியலையே, பார்க்க மோமோஸ் மாதிரி இருக்குது. இது வந்து நூடுல்ஸ் வந்து இங்கே வேலை செய்கிறவங்க தான் போல். நல்லா இருக்குது. அவங்களே ஃபோட்டோ எடுத்து வீடியோ தான் எடுத்துக்கிட்டு இருக்காங்க. நைஸ். யாரும் எல்லாருக்கும் பொதுமக்களுக்கு தாங்க வச்சுருக்காங்க. நம்ம சாப்பிட்டு வந்து எடுக்கலாமா இல்லை எடுத்துட்டு வந்து சாப்பிடலாமா? எடுத்துட்டு சாப்பிட்றதுக்கு இது இருக்குமான்னு தெரியலையே, ஜாலி எடுமான்னு பயமாக இருக்குது. என்ன பண்ணலான்னு தெரியலையா? முதல்ல சாப்பிடுவோமா? சாப்பிடுவோம் இல்லைங்க, வாங்க போய் எடுத்துக்கோமா? சாப்பிட்றாங்க. எங்கே போய் உட்காந்து சாப்பிட்றது? ஆனால் அங்கே போய் உட்காந்து சாப்பிடுவோம். வாங்க வாங்க போய் பிளேட் எடுத்து சாப்பிடலாம் வாங்க நாமளும். செம்ம ஹாப்பியாக இருக்குங்க. நான் எக்ஸ்பெக்டே பண்ணல, சாப்பாடுக்குன்னு இல்லை, இந்த இடத்துல இந்த மாதிரி இந்த மாங்ஸ் அவங்களாம் சர்வ் பண்ணுற ஃபுட்டை நான் சாப்பிடுவேன் இந்த இடத்துல உட்காந்து. நான் எக்ஸ்பெக்டே பண்ணல. சூப்பரான எக்ஸ்பீரியன்ஸ் இருங்க. சூப்பராக சரியான டிஷ்ஷெல்லாம் பயங்கரமாக வச்சுருக்காங்க. இருங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம இங்கே வந்து சுற்றி பார்க்கலாம், சும்மா வேடிக்கை சுற்றி பார்க்கலாம். நான் தான் பார்த்தேன் இங்கே வந்து இந்த புத்திஸ்ட் மாங்ஸ்லாம் இருக்காங்கல்ல, இவங்க வந்து இங்கே ஃபுட் வந்து சர்வ் பண்ணிருந்தாங்க. எடுத்துக்கலாமான்னு கேட்டேன். உங்களுக்கு தான் வச்சுருக்கோம் எடுத்துக்கோங்க அப்படி சொல்லிட்டாங்க. என்னென்ன கொடுத்துருக்காங்க? ரொட்டி, ரைஸ், இது ஏதோ சூப் மாதிரி வச்சுருந்தாங்க. என்ன சூப்புன்னு தெரியல. இந்த மஷ்ரூம்லாம் இருக்குது. அப்புறம் இது வந்து தயிர். இது வந்து இந்த சைனீஸ் படத்துலலாம் பார்த்துருப்பீங்க, நீட்டாக இருக்கும். இது என்னன்னு தெரியல, பச்சை மிளகாயால் பீன்ஸான்னு தெரியல, சாப்பிட்டா தான் தெரியும். இது வந்து கோஸு, பொட்டேட்டோ, நூடுல்ஸு, வந்து சின்ன சின்னதாக இருக்கும், மகாசோளம் மாதிரி இருக்குது, சாப்பிட்டா தான் தெரியும். அப்புறமா லட்டு, அப்புறமா ஃப்ரூட்டு, ஆப்பிள் கூட வச்சுருந்தாங்க. நான் எடுத்துகிட்டு வந்துட்டேன்.
சூப்பராக சரியான அனுபவங்க. இப்போ தெரியுது எதுக்கு நான் ட்ராவல் பண்ண சொல்கிறேன்னு. இந்த மாதிரி அனுபவம்னா நீங்கள் எவ்வளோ காசு கொடுத்தாலும் கிடைக்காது, என்ன சம்பாரிச்சாலும் கிடைக்காது. 아니라 싸이 한국 것이어서 내 얼마 남부도 나 내려 대셔 대셔 이제 장문 பீன்ஸ் மாதிரி இருக்கு. பிடிக்கிறது ரொட்டி பாருங்க எவ்வளோ கனமாக இருக்கு. நான் பாதி ரொட்டி தான் எடுத்துருந்தேன், எல்லாருமே பாதி தான் எடுத்துக்கிறாங்க. முழுசாக இப்போ சாப்பிட முடியாது, எவ்வளோ பெருசு இருக்கு. லட்டு கொடுத்துருக்காங்க. இது உரிக்கவே கஷ்டமா இருக்கும். ஹிமாலயன் ஆரஞ்சு சூப்பர். இங்கே ஒருத்தரை பார்த்தேன் கையில் லட்டை போட்டு அதை அள்ளி சாப்பிட்றாரு, சைனீஸ்கார் ஒருத்தர். ஆப்பிள் எடுத்து வந்துருக்கலாமா? சாப்பாடு சூப்பராக இருந்துச்சுங்க. என்னால் ஃபுல்லாக சாப்பிட முடியல. நூடுல்ஸ் அப்படியே வச்சு, நூடுல்ஸ் வந்து அவ்வளோ டேஸ்ட்டாக இல்லை. அதுமாதிரி சப்பல் இருந்துச்சு, சால்ட்டு மட்டும் இருந்துச்சு, ஸ்பைஸ்னஸ் இல்லை. இங்கே அப்படி தான் சாப்பிட்றாங்க கூட. மற்றபடி எல்லாத்தையும் சாப்பிட்டேன். நான் ஃபுல்லாக சாப்பிடல. சப்பாத்தி ரொட்டி வச்சுருந்தேன். எவ்வளோ பெருசு இருந்துச்சு தெரியுமா? எவ்வளோ பெருசு இருந்துச்சு, நல்லா கனமாக ஒரு 4 ரொட்டி சேர்த்து வச்ச மாதிரி. அதில் பாதி தான் போட்டுட்டு வந்தேன். இன்னும் சாப்பிட முடியாது மேலே. அதனால் ஈஸியாக இருக்குன்னு சொல்லிட்டு மொத்தமாக சுட்டு வச்சுட்டாங்க. இப்படி வேணால் பாதி போட்டுக்குவாங்க அப்படின்ட்டு. அப்புறம் தயிர், லட்டு, ஆரஞ்சு ஏகப்பட்டதை வச்சாங்க. எல்லாத்தையும் சாப்பிட்டு எடுத்துமே அங்கே தட்டை கழுவு வச்சுட்டு டஸ்ட்பினில் குப்பையை கொட்டி பக்கத்தில் வச்சுருந்தாங்க. அந்த இடத்துல வச்சுட்டு கைக்குள்ளே போனால் அங்கே எல்லாரும் தட்டை கழுவிட்டு இருக்காங்க. ஐயோ எனக்கு அசிங்கமாக போயிடுச்சு. ஐயோ நான் இப்போ வீட்டிலே சாப்பிட்ட தட்டை நான் கழுவிட வைக்க மாட்டேன். அங்கே எல்லாருமே ஒரு 4 ஏற்கனவே வச்சுருந்தாங்க அந்த தட்டில் சாப்பிட்ட தட்டை. ஸோ இங்கே தான் வைக்கணும்னு நானும் வச்சுட்டேன். அப்புறம் பார்த்தா கழுவு போகிற இடத்துல இந்த மாங்ஸ் எல்லாம் ஒரு சில நிறைய பேர் கழுவிட்டு இருந்தாங்க. அதுவும் இல்லாமல் இங்கே வந்திருக்க சைனீஸ்காரங்களும் அவங்க என்ன பண்ணுறாங்க, சாப்பிட கழுவாமல் வச்சுட்டு போயிருக்காங்க தெரியுமா? அவங்க நார்மலாக சாப்பிட வந்த சைனீஸ் என்ன பண்ணுறாங்க, அவங்க மற்றவங்க தட்டில் கழுவாமல் வச்சுட்டு போன தட்டை எடுத்துகிட்டு போய் அவங்களே கழுவி வச்சிடுறாங்க. சரியாக இருந்துச்சு பார்க்க. ஓட்ட என்ன சொல்கிறேன் இப்போ வரமாட்டீங்க வார்த்தை. அற்புதமான குணம் அப்படி சொல்லலாம். நானும் கழுவி வச்சுட்டேன். இங்கேருந்து எல்லாருமே சாப்பிட்டாங்க. எல்லோரும் அங்கே வச்சதுனால நான் அங்கே தான் வைக்கணும்னு நினச்சி வச்சுட்டேன். தெரிஞ்சது நானும் முன்னாடி கழுவி வச்சுருக்கேன். லைட்டாக அது கொஞ்சம் அவமானமாக போயிடுச்சு எனக்கு. அப்பா சாப்பிட்டு சும்மா ஜம்முன்னு உட்காந்துருக்கேன். இப்போ போனோம் மேலே உள்ளே போகலாம், வாங்க பொறுமையாக போகலாம். அங்கே இப்போ தான் சாப்பிட்டு ரிலாக்ஸ் பண்ணிட்டு உங்களுக்கு சாயந்தரம் தான் பஸ்ஸு. சாப்பாட்டுக்கு என்ன பண்ணுறது, KFC போகலாமா எவ்வளோ யோசிச்சுக்கிட்டு இருந்தேன். இங்கே வந்ததுனால ஒரு சூப்பரான ஒரு ஹெல்த்தி ஃபுட்டு கிடச்சிருக்கு. ஜாலியாக சாப்பிட்டு காசு மிச்சமாகிடுச்சு. அது ஒரு காசு மிச்சமானது ஒரு சரியான அனுபவங்க. இதுமாரி புத்த துறவிகளோட எல்லாம் படத்தில் சைனீஸ் படத்தில் தான் பார்த்துருப்போம். அந்த மாதிரி இடத்துல உக்காந்துட்டு அந்த மாதிரி ஆட்கள் கூட உக்காந்து அவங்க கூடவே உக்காந்து அவங்க சாப்பிட்ற சாப்பாடு நானும் சாப்பிட்டது ஒரு மறக்க முடியாத அனுபவம். நிஜமானது மறக்க மாட்டேன். அவன் லைஃப் நினச்சே பார்க்கல இது நடக்கும். இப்படி ஒரு நிகழ்வு இதெல்லாம் ஒரு விஷயமா சொல்லிட்டு நீங்கள் கேட்கலாம். தெரியல, எனக்கு அப்படி இருக்கிற ஸ்பெஷல் மூமெண்ட்டாக ஒரு ப்ரீஷியஸ் திங்காக இருக்குது.
பாருங்க எல்லாம் இந்த மாங்ஸ் தங்கி இருக்கு. இதுவும் ஒரு சின்ன டெம்பிள். பாய் வாவ், இதை நான் பார்க்கவே இல்லைங்க. போன வாட்டி வந்து நான் அதை மிஸ் பண்ணிட்டேங்க. ஏங்க அப்பா, இப்போதாங்க நான் பார்க்குறேன். ஐயோ, இப்படி ஒரு அதிசயத்தை நான் மிஸ் பண்ணிட்டேனுங்க. வா, தேங்க் காட். சும்மா பின்னாடி எல்லாரும் போறேன், நாமளும் போவான்னு ஏன்னா இடம் இருக்கான்னு பார்க்கலான்னு வந்தேன். சரியான மொமெண்ட்டுங்க. சைனீஸ் வைப் வருதுங்க எனக்கு. 난 남자들이 간 제라 열하 보면도 영어표로나 எங்க இங்க ஏதோ ஃபங்க்ஷன் போலங்க, அதுதாங்க ஒரே கூட்டமா இருக்கு. என்னன்னு தெரியல. கேக்லாம் வர வச்சிருக்காங்க. என்ன ஸ்பெஷல்னு தெரியல. எனி ஸ்பெஷல் டுடே? 아지 எனி ஸ்பெஷல் டுடே? 이거 원래 나서 달리라는 거 봤죠. ஓகே ஓகே. நீங்க வந்து தலைலாமா பர்த்டே வாங்க, அது தெரியாம வச்சுக்கோங்க. வரும் கேக்கே பயங்கரம். ஜூலை 6ஆம் தேதி வருதான். ஸோ இப்போதுலேருந்தே செலிப்ரேஷன் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. இவருங்க கேக் பாருங்க, பயங்கரம் கேக் டிசைனு. எல்லாரும் கொஞ்சோண்டு எடுத்து சாப்பிட்றாங்க. இது என்ன இது? இவன் வாட்ஸ் யுவர் நேம்? ஓடி போயிட்டான் பையன். ஏதோ கப்பன் இருக்கு, ஏதோ மாவில் செஞ்சிடலாம். ஏதோ மைதா மாவு செஞ்சிருக்காங்க, கோதுமாவும் மைதா மாவும். டேய் ஊந்துரு போறடி. நானும் ஒரு மார்க்ஸ் கூட நின்று ஃபோட்டோ எடுக்கலான்னு பார்த்தேன், அவளை ஆளை காணும். போய் கேட்போமா, நம்ம 2 பேர் எடுத்துக்கலாமா, நம்ம 3 பேர் அப்படின்ட்டு. ஸோ இங்கே மறந்துட்டு இல்லைங்க, வெளியே பல இடத்துல இருந்து பல துறவிகள் இங்கே வந்திருக்காங்க இந்த இடத்துக்கு, அவருக்கு பிறந்த நாள் எடுத்துருக்காங்க. அதனால தான் ஒரே கூட்டமாக இருக்கு. ஏதோ நான் கேக் வெட்ட போகிறாங்க போல், ஃபங்க்ஷன் நடக்குது போல். அதான் எல்லாம் டக்கு டக்குன்னு மாட்டை விரிச்சு உட்காடுறாங்க. ஓ அப்படி அது எல்லாம் சைனீஸ்காரங்க வந்திருக்காங்க. எல்லாம் பாருங்க, நேரில் பார்க்குறதுக்கு சரியான வைப் இருக்கு. ஃபுல் ஆஃப் சைனீஸாக இருக்காங்க என்னை சுற்றி. அதுவும் இந்த ட்ரெடிஷ்னல் ட்ரெஸ் தான் போட்டிருக்காங்க எல்லாருமே. டான்ஸ் ஆட போகிறோம் போலாங்க. டைம் டு ரொம்ப அதிர்ஷ்டம் பண்ணியிருக்கு இதெல்லாம் விட்னஸ் பண்ணுறதுக்கு. நினச்சே பார்க்கல இதெல்லாம் பார்ப்போம். இன்னும் நடுவில் தண்ணி கேன் வைக்கிறாங்க. ஆடிட்டு கொடுப்பாங்களா, என்ன பண்ண போகிறாங்க தெரியலையா.
ஷோ ஸ்டீலராக மாறிடுச்சு அந்த குழந்தை. அது ட்ரெஸ்ஸுக்கும் அதுக்கும் சும்மா க்யூட்டாக இருக்குங்க அது குழந்தை பார்க்க. சரியான அனுபவங்க. நான் சத்தியமாக இது வாழ்க்கையில் மறக்கவே மாட்டேன். இது ஒரு சைனாக்கு பாஸ்போர்ட்டு எடுக்காமல் விசா எடுக்காதுன்னு சைனாக்கு போயிட்டு வந்த மாதிரி இருக்குது எனக்கு. இப்போ சூப்பராக இருந்துச்சு. வீடியோஸ்லாம் நீங்களும் பார்த்துருப்பீங்க. நான் என்ன அங்கே அது உள்ளே போகலை. நான் சைடில் சும்மா வேடிக்கை பார்க்கலான்னு வந்து அப்படியே ஸ்டன்னாகி இங்கேயுமா நின்றுட்டேன். சரி வாங்க அங்கே இருக்கிறது அப்படியே காமிச்சிட்டு அப்படியே கிளம்புவோம். ஃபோனில் வர சார்ஜ் காலியாக போகுது. நம்ம வேறு சாயந்தரம் பஸ் ஏறணும். சூப்பரான அனுபவங்க, மறக்க மாட்டேன் இது. நாங்கள் உள்ளே போய் பார்ப்போம் என்ன எப்படி இருக்குன்னு காட்டுறாங்க. கெய்டோ மொனாஸ்ட்ரி வீடியோ எடுத்துக்கிட்டு இருக்கும்போது சுவிட்ச் ஆஃப் ஆகிடுச்சு. அதான் பாதியில் கட் ஆகிடுச்சு. அப்புறம் கொஞ்ச நேரம் இங்கே இருந்த ப்ளக் பாயிண்டில் தான் சார்ஜ் போட்டு இப்போ கொஞ்சம் ஏற்றிருக்கேன். மேலே இருந்து வியூ சூப்பராக இருக்குல்ல. கெய்டோ மொனாஸ்ட்ரி ஆக்சுவலி வந்து இது ஒரு யூனிவர்சிட்டியாக. அது இந்த மாங்ஸ் இவங்கெல்லாம் படிக்கிறதுக்கான யூனிவர்சிட்டி தான் சொன்னாலும் ஆல்ரெடி சொன்னால இந்த சர்ச்செல்லாம் கிறிஸ்டின்ஸ்க்குலாம் செமினரி இருக்க மாரி அந்த மாதிரி இவங்களுக்கு இது.
இது எப்போ கட்டினாங்கன்னா அங்கே போட்டிருந்தாங்க பாருங்க, படித்த மறந்துட்டேன். இனாகிரேட்டட் பை ஹிஸ் ஹோலினஸ் ஆன் 30th November 1990. 1996 இனாகிரேட் பண்ணியிருக்காங்க. 1789 தலாலாமாக்கு அமைதிக்கான நோபல் பரிசு வழங்கினதா போட்டிருக்காங்க, வழங்கியிருக்காங்க போல. பெரிய விஷயம். உள்ளே வந்து கேமரா அலோடு கிடையாது, அதனால் வெளியே இருந்து காமிச்சிக்கிறேன், பார்த்துக்கோங்க. உள்ளே போக முடியாது. வாங்க இந்த சைடு போ. அப்பா பாரு, சரியா இருக்குல்ல இந்த வியூ. அப்படியே அப்படி வந்து கட் பண்ணா அப்படி பயங்கரமா இருக்குல்ல. உள்ளே வந்து ஒரு சரியான ஒரு ஸ்பிரிச்சுவல் வைபுங்க, பீஸ்ஃபுல் வைப், ஸ்பிரிச்சுவல் வைப் எல்லாமே கிடைக்கும். வந்தீங்கன்னா ஒரு டிஃப்ரெண்ட்டான எக்ஸ்பீரியன்ஸு. ஹிமாச்சல் பிரதேஷ் வந்தீங்கன்னா கண்டிப்பாக அதை விசிட் பண்ணுங்கள். அவ்வளோதாங்க, முடிஞ்சு. நம்ம இங்கேருந்து இப்போ கிளம்ப வேண்டியதான். வெளியே போயிட்டு பஸ் ஏறணும் தரம்சாலாக்கு. அங்கே போயிட்டு மணாலிக்கு பஸ் ஏறணும். பஸ் அது புக் பண்ணிச்சு 5:45. நீங்கள் எல்லாம் சுற்றியாச்சு. இந்த இடம் சூப்பராக இருக்கும், கண்டிப்பாக சூப்பராக இருக்கும். பார்த்து உங்களுக்கு சூப்பராக தான் இருந்திருக்கும். ஸோ வாங்க அப்படியே மணாலி பஸ் ஏறி கண்டினியூ பண்ணுவோம். இந்த இடம் இதோட முடியுது. ஏன்னா எல்லாத்தையுமே நான் காமிச்சிட்டேன். வாங்க போகலாம். அப்பா பஸ் வந்துருச்சுங்க. நான் பயந்துகிட்டே இருந்தேன், வருமா வராதா அப்போ தான் புக் பண்ணிட்டோமா அப்படின்னு சொல்லிட்டு வந்துருச்சு. அதனால் பஸ் ஏறிட்டேன். நல்லா சாம்பார்லாம் போட்டு அப்படியே உள்ள பஸ் ஏறணும் மணக்குது அப்படியே. அதோட சார்ஜர் பாயிண்ட்லாம் வச்சுருக்காங்க அந்த பஸ்ஸில். இருக்கும்னு நினச்சி பயந்துட்டேன். எப்படியும் நம்ம தூங்க போகிறோம் கொஞ்சம் நேரத்தில். ஆனால் தூங்குற வரைக்கும் நான் ஃபோன் பண்ணல, அதுக்கு நல்லா சாப்பிட்டேன். மொனாஸ்பில் இதோட ஸ்ட்ரெயிட்டாக மாலையில் தான். நடுவில் எங்கேயும் வாங்குறது அதிகமிடும். இப்படி ஒரு 200 கம்மியாக சாப்பாடு தர மாட்டானுங்க. ஸ்ட்ரெயிட்டாக அங்கே போய் சாப்பிடலாம். இந்த பஸ்னால HDC பஸ்னால கம்ஃபர்டபுளாக தான் இருக்கும். இல்லை சார்ஜரு விண்டோலாம் எல்லாமே கொஞ்சம் நீட்டாக இருக்கும். சண்டிகர் பஸ்ஸில் கொஞ்சம் கேவலமாக இருக்கும், பார்த்துருக்கேன். நான் சொல்கிறேன். பஸ் எடுத்துட்டாங்க. மணி 6 மணிக்கு 10 நிமிஷம் லேட்டாக எடுத்துருக்காங்க. ஆக்சுவலாக பஸ்ஸில் முன்ன பண்ண தான் அவன் ட்ரெயின் தான் கரெக்டாக. ட்ரெயின் கூட லேட்டாகும், ஆனால் மோஸ்ட்டாக ட்ரெயின் எடுக்கிறது கரெக்ட் டைம் எடுத்துருவாங்க. போய் சேரதான் லேட்டாகும், 1 மணி நேரம் 2 மணி நேரம். பஸ்ஸு ஒரு 10 நிமிஷம் லேட்டாக எடுத்துருக்காங்க. பாய் தரம்சாலா ஃபார் ஒரு 3 days 3 நாள் கழிச்சு வந்து பார்க்குறேன்.